ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த மினி விலாகில் ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் ஒன்று நடந்துச்சு. அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா? ரொம்ப வருஷம் கழிச்சு அம்மா வந்து எனக்கும் மதனுக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்காங்க காய்ஸ். ஆமாம் காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என் கையில் கொடுத்ததை விட திவ்யா கையில் கொடுத்ததை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. திவ்யா கையில் கொடுத்தோன்னு நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவளுக்கு வந்து எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் லைஃப்பில் வந்தால் நானும் அப்படி தான் பார்த்துக்கிறேன். அதை தாண்டி என் ஃபேமிலி வந்து அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியத்துவம் கொடுத்தது ரொம்பவே நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா வந்து எப்பவுமே நம்ம ஊருக்கு வருவாங்க, நான் பண்ணுவோம், இருப்போம், போவோம். ஆனால் அம்மா ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் ட்ரெஸ் எடுத்ததுக்கு அப்புறம் என் கையில் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. உண்மையாவே அன்எக்ஸ்பெக்டட் தான் கைஸ். இது ரியலி ஹாப்பியா இருந்தோம் ரெண்டு பேரும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுவும் இல்லாம சாரி பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. மதனுக்கு தான் காஸ்டியூம் வந்து அங்கிள் மாதிரி இருந்துச்சு. ஆனா எனக்கு அம்மா சூப்பரா இல்ல கைஸ், எங்க அம்மா வந்து என்ன எடுத்து கொடுத்தாலுமே நான் அக்செப்ட் பண்ணி எனக்கு சின்னதுல இருந்தே அப்படிதான் பழகிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாம ஏன் அந்த அங்கிள் மாதிரி செக்லெட் ஷர்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒரு விஷயம்னாக்கா எங்க 4 பேருக்குமே ஒரே மாதிரி எடுத்திருந்தாங்க. அதாவது எனக்கு வந்து அவங்க தம்பியும் சரி அவங்க வீட்டுல இருக்க எல்லாரும் அப்படியே பாத்துட்டாங்க. அதனால அதே மாதிரி அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனா 4 பேருக்குமே ஒரே மாதிரி, எங்க தங்கச்சிக்கு, அருணுக்கு, மாமாவுக்கு, இப்படி எனக்கு மொத்தம் 4 பேத்துக்குமே ஒரே மாதிரி ஷர்ட். என் தங்கச்சிக்கு மட்டும் அது அந்த பேர்டன்ல டாப் எடுத்திருந்தாங்க. திவ்யா மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான சாரி கட்டுறதுனால எங்க அம்மா வந்து அவளுக்கு மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியா எடுத்துருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஆனா ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. உண்மையாவே அம்மா பண்ணது பெரிய 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 சந்தோஷமான விஷயம். எங்க 2 பேத்துக்குமே தீபாவளி வந்துருச்சு, உங்க எல்லாருக்கும் தீபாவளி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலியான உங்க எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. ஓகே गाइस, ஃபைனலா வந்து Dress எங்க Dress மட்டும் காட்டாம வீட்ல எல்லாருக்குமே வாங்கின Dress எல்லாத்தையுமே அம்மா வந்து எங்களுக்கு காட்டினாங்க. அது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. அதுவும் கரண்ட் இல்லாத டைம்ல தேடி காட்டினாங்க. அப்புறம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அருணும் ஆத்தாவும் அந்த மருதாணி பூ இருக்கு இல்லையா, அந்த மருதாணி பூ வந்து சாமிக்கு வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அது வந்து அருண் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் பாருங்க, இதுதான் என் தங்கச்சிக்கு வாங்கின ட்ரெஸ். அதையுமே எங்ககிட்ட காட்டினாங்க. இந்த மாதிரிலாம் இருந்து அதாவது ஆயிடுச்சு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்க போது ரொம்பவே ஹாப்பியாக போணுச்சு. ஓகே காய்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. பை பாய்.